දකුණේ විශේෂ මෙහෙයුමන් වාහන 74යි වරන්දකරුව 54යි බිමත් රියදුරු 66ක් ඇතුළු 650 දෙනෙක් අත්අඩංගුවට என்பதாக இன்றைய தினம் மௌமிய பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை காலம். எனவே நேற்றைய தினம் காலி பள்ளி உள்ளிட்ட மாத்தறை உள்ள எல்பிடி ஆகிய பகுதிகளில் விசேடமான தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது 457 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அதற்கு தலைப்பிடுகிறது. சட்டவிரோத போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளோடு தொடர்புடைய 450க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எதிர்காலங்களில் இவ்வாறான சுற்றி வளைப்பு நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் குறித்த சோதனை நடவடிக்கைகளுக்கான தேவையான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் பொதுமக்கள் பாதுகாப்பு வச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டிடம்பெறும் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய போலீசாரினால் இந்த நாட்களில் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக தென் மாகாணத்தின் மாத்தறை காலி மற்றும் எல்பிடிஏ போலீஸ் பிரிவுகளை மையமாக கொண்டு நேற்று முன்தினம் இரவு 7 மணி முதல் 11 மணி வரையான காலப்பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கடமைக்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதன்போது வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதற்கமைவாகவே ஹெரோயின், ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தம்பசம் வைத்திருந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 457 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயகுமார் உட்லர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த போலீஸ் பிரிவுகளுக்கு மையமாக கொண்டு 207 வீதி தடைகள் போடப்பட்டு போலீசார் விசேட சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது 3288 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் 1365 வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது ஹெரோயின் போதைப் பொருளோடு 21 பேர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து 18 கிராம் 105 மில்லிகிராம் போதைப் பொருளும் மீட்கப்பட்டன. மேலும் ஐஸ் போதைப் பொருளோடு 26 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவரிடம் இருந்து 118 கிராம் 625 மில்லிகிராம் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு 33 கிராம் 71 மில்லிகிராம் கஞ்சாவுடன் 28 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஏனைய குற்றச்செயல் தொடர்பில் 16 பேருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு வீதி விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் சுமார் 649 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசாரினால் 28 மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட 105 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எதிர்காலங்களில் இவ்வாறு நடவடிக்கை சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் குறித்த சோதனை நடவடிக்கைகளுக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. நாட்டில் இப்போது துப்பாக்கி பிரயோகம், கடத்தல்கள், அதே போல உள்ளிட்ட போதைப் பொருள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தான விடயங்கள் அதிகரித்து வருகிறது. அதனை மையப்படுத்தி இப்போது சுற்றி வளைப்புகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே ராகம, அதே போல கந்தான உள்ளிட்ட வத்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 338 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல தெற்கினுடைய காலி, அதே போல மாத்தறை எல்பிடிஏ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 457க்கும் அதிகமானோர் கைதாகியிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் நலிந்த ஜாயதிச கருத்தொன்றை முன்வைக்கிறார். வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறான நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் இடம்பெறுகிறது. துப்பாக்கி பிரயோக கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. அதே போல இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள் அதிகரித்திருக்கின்றன. இதனை அடிப்படையாக வைத்து இந்த காலி, மாத்தறை, எல்பிடி ஆகிய பகுதிகளில் இவ்வாறு 3000க்கும் அதிகமான நபர்களும் 1000க்கும் அதிகமான வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் 457 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல 77 வாகனங்களும் பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற 54 பேரும் அதே போல இந்த மதுபோதையில் வாகனம் செலுத்திய 66 பேருமாக மொத்தமாக இந்த மாத்தறை, எல்பிடிஏ, அதே போல காலி பகுதியில் 457 பேர் நேற்று முன்தினம் இந்த சுற்றுவளைப்பின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசேட அதிரடிப்படையினர், அங்கிருக்கின்ற 7 போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள், ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகிய பாதுகாப்பு தரப்பினர் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த விசேடமான சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அங்கிருக்கின்ற சட்டவிரோத செயற்பாடுகளையும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நபர்களையும் அதற்காக பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் கைப்பற்றுவதற்காக இந்த விசேடமான சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து அமைச்சர் நலிந்த ஜாயதிச கருத்தொன்றை முன்வைக்கிறார். வீரகேசரி பத்திரிகையில் பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் விரைவில் கைதாவர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச என்பதாக அதற்கு தலைப்பிடப்படுகிறது.
பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கும் அரசியல் தரப்பிற்கும் இடையில் தொடர்பு உண்டு. பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாதாள குழுக்களுக்கு இடையிலான போதைப்பொருள் வியாபாரத்தின் விளைவாகவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. 2024 9 மாதத்துக்கு பின்னர் தான் இலங்கையின் பாதாள குழுக்கள் தோற்றம் பெற்றதை போன்று எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை, அதாவது 2024 9வது மாதத்துக்கு, அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு பின்னர் தான் இலங்கையின் பாதாள குழுக்கள் தோற்றம் பெற்றதை போன்று எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதாவது என்பியினுடைய ஆட்சி வந்த பிறகுதான் இந்த பாதாள குழுக்கள் வந்ததாக அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எனவே பாதாள குழுக்கள் தொடர்பில் தற்போது அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் எதிர்க்கட்சியில் இருக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் அரசியல் அனுசரணையோடு பாதாள குழுக்கள் எழுச்சி பெற்றன. பாதாள குழுக்களுக்கும் அரசியல் தரப்புக்கும் இடையில் தொடர்பு உண்டு என்பதற்கு பல சம்பவங்கள் சாட்சியாக உள்ளன. பாதாள குழுக்களின் முக்கிய தலைவர்கள் வெகு விரைவில் கைது செய்து சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன. தேர்தல் இடம்பெற்றதன் பின்னர் துப்பாக்கி சம்பவங்கள் இல்லை. தற்போது ஆட்சி அமைக்கும் போது மீண்டும் துப்பாக்கி சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று எதிர்க்கட்சியினர் அரசியல் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் கிடையாது. பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் நேற்று தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது பாதாள குழுக்களின் தலைவர்களை சுற்றி வளைத்து வேட்டையாடுகின்ற செயற்பாடுகள், கைது செய்கின்ற செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது.